இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படி தான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். கொட்டுக்காளி ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் மிஸ்கின், இந்த படம் ஓட வேண்டுமென்றால் தான் நிர்வாணமாக நடனம் ஆடக்கூட தயார் என கூறியுள்ளார். மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்னா, நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சாச்சு. யூஸ்வலாக நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படி தான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். ஒரு குத்து டான்ஸு, நேக்கட் டான்ஸ் இங்கே ஆடலான் இருக்கு. இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க? அதை எக்ஸ்ட்ரா போஸ்ட் பண்ணி நீங்கள் அப்போ அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்தில் வந்து அது இந்திய சமூகத்தில் வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்குறக்கு, நல்ல படம்னா எப்படின்னா ரொம்ப ஃபிலாசபிக்கலான கொஸ்டின் அது. ஆமாம், நான் 2 நிமிஷம்லாம் பேசலாமா? ரொம்ப நேரம் தான் பேசுகிறேன். பேசுது இடக்கு முடக்க அதை பேசினா பிரச்சனை ஆயிரும் உனக்கு. ஓகே, நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள், நம்ம 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 ரசிகர்கள், நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லிடுறாங்க வந்து, ஓகே புரிஞ்சிருச்சு. அதாவது வந்து பாலாசக்திவேலு, மிஷ்கின், ராமு, வெற்றிமாறன் இவங்களும் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்கறதுக்கு தான். சினிமாக்கு நிறைய பேருக்கு ஆடுறது, அதாவது இன்னும் என்கிட்ட பேசுகிறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார். நான் என்ன போட தான் செய்ய முடியும் ஆக்சுவலாக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.